அனைவருக்கும் நமஸ்காரம். 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கும்? பொதுவாக நம்ம பேசணும்னா, ஒரு வீட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்கும், ஒரு நாட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்கும், நாட்டோட வளர்ச்சி எப்படி இருக்கும், வீட்டோட வளர்ச்சி எப்படி இருக்கும், அவரவர்களுடைய தொழில் மேன்மை எப்படி இருக்கும், அவரவர்களுடைய தொழில் தொய்வு எப்படி இருக்கும். ஆக 2026 நம் வாழ்வும் நம் வளமும் நாடும் வீடும் நலமாக இருக்குமா, நலம் தப்புமா, அல்லது நலம் தப்பியது மீண்டும் நல்ல நிலைமைக்கு திரும்புமா என்பதை 2026 கொண்டு நாம் 12 ராசிகளுக்கு நமது டிவியின் சேனல் நேரலையில் மக்களுக்காக காண்போம். பாக்கியாதிபதியாகிய காலபுருஷனுக்கு தத்துவமாகிய 9ஆம் இடம், 9ஆம் இடத்து அதிபதியாகிய குரு இப்போது கோச்சாரத்தில் குரு பயிற்சி 2026 8இல் அமர்வு. இதனால் வரை இருந்த ஞானம் மிக அமைதியாக, இதனால் வரை ஓடிய இருந்த உழைப்புகள் அமைதியாக ஓரிடத்தில் ஞானமாக. தனுசு ராசி நேயர்களுக்கு 8இல் குரு, காலபுருஷனுக்கு 4. இவர்களுக்கு தொழில் ரீதியான ஒரு மாற்றத்தை கொடுத்தே தீரும். இவர்கள் சம்பந்தம் இல்லாமல் ஒரு தொழிலை எடுப்பார்கள். இந்த தனுசு ராசி நேயர்கள் அனைவரும் இப்பொழுது ஜோதிடத்தில் மிகச் சிறந்த தடம் பதிப்பார்கள். தனுசில் எந்த கிரகம் இருக்கிறதோ, தனுசு எந்த பாவமாக வருகிறதோ, தனுசு ராசி நேயர்கள் இவர்கள் அனைவரும் இந்த 2026 ஜோதிடத்தில் மாபெரும் புரட்சி ஏற்படுத்தும் புரட்சியாளர்கள். எல்லோரும் ஒவ்வொரு துறையில் இருக்கிறாங்க, புரட்சி ஏற்படுத்துவாங்க. அப்போ ஜோதிடத்துறைக்கு புரட்சி ஏற்படுத்துவது யார் என்றால் தனுசு ராசி நேயர்கள். ஆம், 8இல் குரு, காலபுருஷனுக்கு 4. வீட்டில் ஒரு மௌன புரட்சியையும் ஏற்படுத்துவார்கள். அதாவது ஞான புரட்சியின் பேர். 8இல் குரு இருந்தால் அவர்கள் ஞானவான், மௌன புரட்சி. இவர்கள் புத்திமான், சித்தர் அனுகிரகங்கள் அதிகமாக கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இவர்கள் நினைத்து வழிபடக்கூடிய சிவனருளும் சித்தனருளும் முருகனருளும் கண்டிப்பாக இந்த ஆண்டு இவர்களுக்கு கிடைத்தே தீரும். ஒரு வரியில் சொல்லவென்றால் தனுசு ராசி நேயர்களுக்கு இப்பொழுது ஞானக்காரகனாகிய கேது நல்ல ஆட்சி புரிவார். குடும்ப பந்தத்தில் இருந்து ஒருத்தர் சாமியார் ஆகுவதற்கோ அல்லது தெய்வத்தன்மை ஆகுவதற்கோ தெய்வமாக ஆகுவதற்கோ இப்பொழுது ஒரு காலம். இந்த 2026 நல்ல ஞானம் பிறக்கும். ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவோம், ஒரு திருப்பு முனை. நல்லா ஓடிட்டு இருந்தது, நல்லா இயங்கிக்கிட்டு இருந்தது, இந்த இயக்கங்கள் மாறி வேறிடம் செல்வது. அதாவது பஞ்சபூதத்தின் 5 ஆசைகள் ஓடிக்கொண்டு இந்திரன், அதுபோல இகலோக வாழ்க்கையில் புத்தர், அதுபோல இந்திரனாக இருப்பவர்களும் புத்தனாக இருப்பவர்களும் இப்பொழுது இந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ராசி இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு மட்டும் உண்டு. தனுசு ராசியில் இருப்பவர்கள் இதுவரை கல்வி கற்காமல் இல்லை, ஆனால் கல்வி பிரேக் இருக்கும். ஆனால் அந்த பிரேக் இப்போ உடைஞ்சி கல்வியில் சிறப்பாக இருப்பார்கள். இவர்கள் குழந்தைகள் கடல் கடந்து செல்வார்கள். தனுசு ராசி நேயர்கள் இடம் விட்டு இடம் செல்வார்கள். தனுசு ராசி நேயர்கள் 8 பெண்களாக இருந்தால் அவர்கள் வீட்டில் மஞ்சள் நீராட்டு விழா, பூ பெய்து நடக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு வீட்டிலிருந்து மறு வீட்டிற்கு செல்வார்கள். இன்னொரு சில சொன்னோம்னா, சொந்த வீட்டிலிருந்து வாடகை வீட்டுக்கு போறவங்க யாருன்னா தனுசு ராசி நேயர்கள் தான். சொந்த வீட்டை விட்டு சொந்த வீட்டை வாடகை விட்டு வாடகை வீட்டிற்கு வாடகைக்கு செல்வார்கள். ஏனென்றால் பதவி உயர்வு, ஒன்று மாற்றம். தனுசு ராசி நேயர்கள் இடம் விட்டு இடம் மாறுங்கள். இல்லை என்றால் காலத்தின் கட்டாய மாற்றங்கள் ஏற்பட்டே தீரும். அந்த மாற்றம் ஏமாற்றமாக இருந்துவிடும். நீங்கள் ஏமாறாமல் இருக்க நீங்களே இடம் மாறிவிடுங்கள். ஏனென்றால் 8இல் குரு. ஓகேங்களா? ஆக தனுசு ராசி நேயர்கள் மாற்றங்கள் உண்டு. கட்டாயத்தின் பேரில் மாற்றம் அடைந்தே தீர வேண்டும், அல்லது தீருங்கள் தனுசு ராசி நேயர்கள். இந்த வருடம்
சீரும் சிறப்புமாக இருக்க உங்களுடைய குலதெய்வத்தையும் சித்தனையும் பித்தனையும் வணங்கி பாருங்கள். அதே நேரத்தில் அரச மரத்தை சுற்றி வாருங்கள். உங்கள் வாழ்க்கை மிக சீரும் சிறப்புமாக இருக்கும். நன்றி, நமஸ்காரம்.